ஸ்ரீமதே ராமானுஜாய நம. எம்பெருமான் கண்ணனா அவதாரம் பண்ண பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் நாம் அவனை அனுபவிக்கிற மாதிரி அவன் நம்மளை அனுபவிக்கிறோம்னு நினச்சது தான். எம்பெருமான் எல்லோருக்கும் தாயா இருக்கான். ஆனால் அவன் ஒரு தாயோட அன்பு அனுபவிக்கணும்னு ஒரு குழந்தையாவே செஞ்ச அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும், ஒடுக்கிப் புலகில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கிழாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். இந்த பாசுரத்தில் ஆழ்வார் தன்னை யசோதையாவே நினச்சிட்டு அந்த அனுபவத்தை நமக்கும் கொடுக்கிறார். இங்க பிள்ளை பெற்ற தாயார் எப்படி சொல்லுவாளோ அதே போல ஆழ்வார் நமக்கு சொல்றார். அதாவது கண்ணன் என்ன பண்ணுவானா, அவனை படுக்க வச்சா தொட்டில் துணி கிழியிற அளவுக்கு உதைப்பானா. அதே எடுத்து இடுப்புல வச்சுக்கிட்டா இடுப்பு வலிக்கிற அளவுக்கு கீழே தாவி ஓட பார்ப்பானா. அதே அவனை இறுக்கி பிடிச்சுக்கிட்டா வயிறே உள்ள போகிற அளவுக்கு அமிழ்துவானா. இப்படி கண்ணனுடைய சின்ன சின்ன துடுக்குத்தனத்தால தான் மிகவும் தளர்ந்துட்டதா யசோதை தன்னோட தோழிகள் கிட்ட சொல்றா. அதை அப்படியே ஆழ்வார் நமக்கு இந்த பாசுரம் மூலமா சொல்றார். இந்த பாசுரம் மூலமா கண்ணனை ஆழ்வாரும் அதே போல கண்ணன் ஆழ்வாரையும் எப்படி அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போதே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஆழ்வார் அனுபவிச்சதுல 1000ல் 1 பங்கு நாம் அனுபவிச்சா கூட எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ஸ்ரீமதே ராமானுஜாய நம.